நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை பணி நியமனங்களில் முறைகேடு புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று ஊரை அடித்து உலையில் போடுகிறது திமுக என தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் காவல்துறையின் கைகளை கட்டாமல் இருந்தால் சரி எனவும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரங்கள்? எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று திமுக அரசை குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று ஊரை அடித்து உலையில் போடும் இந்த திமுக ஆட்சியின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் காலியாக இருந்த பல்வேறு பதவிகளுக்கு புதிய ஊழியர்களை நியமிக்க நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்று இருப்பதாகவும் இதில் சுமார் 800 கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் புகார்கள் எழுந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் நடத்திய சோதனைகளின் விளைவாக இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிகிறது என்றும் ஜாப் ராக்கெட் முறையில் நடைபெற்ற இந்த ஊழலில் திமுக அரசின் இந்த துறை அமைச்சர் நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் நிறுவனங்கள் அதிகாரிகள் இணைந்து வேலை வாய்ப்புக்காக முயற்சித்தவர்களிடம் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சமாக வசூலித்திருப்பதாகவும் அந்த பணத்தை ஒரு சில நிறுவனங்கள் மூலம் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுள்ளதாக இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த இமாலய ஊழல் 2024, 25 மற்றும் 25-26 ஆகிய காலகட்டங்களில் நடைபெற்றதையும் இது தொடர்பாக கிடைத்த பல ஆவணங்களை அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அறிக்கையுடன் சமர்ப்பித்து ஊழலில் ஈடுபட்டவர்களின் விவரங்களும் இணைக்கப்பட்டு இந்த அறிக்கையின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக காவல்துறை இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தால்தான் தங்களால் சட்டவிரோத பண பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்து இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபி அவர்கள் இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை மூலம் பதிவு செய்ய வலியுறுத்துகிறேன் என்றும் முதலமைச்சர் காவல்துறையின் கைகளை கட்டாமல் இருந்தால் சரி என்றும் அரசு பணி என்பது பல்வேறு இளைஞர்களின் கனவு, அந்த கனவை நனவாக்க இரவு பகல் பாராமல் போராடி கொண்டிருக்கும் அவர்களின் உழைப்பை தங்களின் கமிஷன் கொள்ளைக்காக சிதைக்கும் திமுக அரசுக்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்றும் இபிஎஸ் கடுமையாக சாடி அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார்.